மழையில வெளியில தள்ளி கதவு சாத்தின புருஷன் இப்ப மயக்கத்துல சரோன்னு கூப்பிட்டதும் எப்படி ஆயிட்ட பாரு. இப்படி தாண்டி பொம்பளைங்க நம்ம எல்லாரும் ஏமாந்துடுறோம். இப்ப சொன்னியே கரெக்டுக்கா. எப்படி சரோக்கா உன்னால மட்டும் எல்லாத்தையும் மறக்க முடியுது? இப்ப அவர் இருக்கிற நிலைமையில என்னால வேற எதையுமே நினைச்சு பார்க்க முடியல விஜி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படி நினைச்சு பார்க்கும்போது இப்ப இருக்கிற வேதனையெல்லாம் எனக்கு அல்பமா தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க கூட ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தாரு, அவர் பாத்தீங்களா? அவர் இந்த சைடு தான் போனாரு, மேல போயிருக்கலாம். மேலையா? யார் நீங்க? இந்த ரூம்ல இருக்கிற மாணிக்கம் தானே? ஆமா மாணிக்கம் தான். அவரு மாப்பிள்ளை தானுங்க, நான் பார்க்கலாங்களா? அவரை இப்ப பார்க்க முடியாது, விசிட்டிங் அவர்ஸ் முடிஞ்சு போச்சு. உடம்பு நல்லா இருக்கு, ஆபத்து இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம், ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ண கூடாது, காலையில வந்து பாருங்க. என்னங்க, இந்த டிஃபன் ஆறதுக்குள்ள கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. என்ன ஹாட் பேக்ல வச்சு தர? ஆனரி டிஃபன் பாக்ஸ் தானே, எல்லாம் ஆறி தான் போகும். எதை சொன்னாலும் ஒரு பதில் சொல்லிருங்க. இல்ல நிர்மலா, இந்த உலகத்துல மனுஷனோட ஸ்பெஷாலிட்டியே பேசுறது, பதில் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதெல்லாம் இல்லைன்னா லைஃபே போர் அடிச்சு போயிடும். என்ன ஒரு ரியாக்ஷன் காணும்? அண்ணன் இப்படி உடம்புக்கு முடியாம இருக்கும்போது என்னால உங்களை மாதிரி சாதாரணமா இருக்க முடியலங்க. ஆனா உங்களால எப்படிதான் இப்படி இருக்க முடியுதோ? நிர்மலா, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இந்த சொசைட்டில ஒரு தப்பான ஆட்டிடியூட் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஏதோ நோயாளி மாதிரி ஃபீல் பண்றது, இது ரொம்ப தப்பு. இப்போ மாணிக்கத்துக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஒரு கிரைசிஸ். இந்த நேரத்துல தான் நீங்க எல்லாம் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணணும், அழுது விடிய கூடாது. வர வர உங்க பேச்சு எனக்கு பாதி புரியவே மாட்டேங்குது. இது ஒரு சின்ன மேட்டர், இது புரியலங்கிற. ஆனா இந்த வீட்டுல நீ தான் ரொம்ப படிச்சவ, ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ஹலோ, போதும், வெட்டித்தனமா பேசி பிடிக்காம கிளம்புங்க. ஒரு சின்ன வேலை செய்யறதுக்குள்ள 1008 பேச்சு பேசுறீங்களே. இந்த டிஃபன் பாக்ஸ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறது ஒரு வேலைன்னு சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ரொம்ப அல்பமான காரியம். இந்த மாதிரி அல்பமான வேலைகளை செய்யறதுக்கு ஃபாரின்ல ரோபோ யூஸ் பண்றான், நீங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை வேஸ்ட் பண்றீங்க. இதனாலதான் இந்தியா என்ன முன்னேறாம இருக்கு. சரி சரி, மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சிடுறேன். என்ன வந்து கூட்டிட்டு போங்க. அம்மாவை குளிக்கிறதுக்கு வீட்டுக்கு அனுப்பணும். ஓஹோ. இல்லாட்டி அம்மாவை கொண்டு வந்து குளிக்கிறதுக்கு விட்டுட்டு என்ன அழைச்சிட்டு போங்க. ஒரு ஸ்மால் மேட்டருக்கு இவ்வளவு நீளமா பேசுற. ஆமா, உங்க அம்மா குளிக்கிறதுன கோவில் கும்பாபிஷேகம் மாதிரி பெரிய நிகழ்ச்சியா? அதுக்கு இவ்வளவு பெரிய திட்டம் திட்டணுமா? தேவைப்பட்டா அவங்களே வந்து குளிச்சுட்டு போறாங்க. பொறுப்பு இல்லாம பேசாதீங்க. இந்த வயசான காலத்துல அம்மாவை தனியா அலைய விட முடியுமா? பாவம் அம்மா ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து குளிக்க கூட இல்ல தெரியுமா? ஆமா, நீ இந்த மாதிரி வந்து எங்க அம்மா குளிக்கல அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு இருக்காது. அவனுக்கு பாட்டு புடிச்சு தனி வாரில போட்டுற போறாங்க. வாயை மூடிட்டு கிளம்புங்க. ஒரு பொறுப்புள்ள மருமகனா நடந்துக்கோங்க. என்ன, போயிட்டு வாங்க. ஆமா, ஒரு ஆள் சாப்பிடறதுக்கு இவ்வளவு சாப்பாடு? ஆமா, இவ்வளவு சோகத்திலையும் சோத்த குறைக்க மாட்டீங்க போல. வீணா பேசிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. உங்க நல்லதுக்காக சொன்னேன். a right man in a wrong party. ஐயோ, விட்டா பேசிட்டே இருப்பீங்க, கிளம்புங்க. என்னங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாம். நீங்க எழுந்திருக்க வேண்டாம். என்னங்க, ரொம்ப வலிக்குதா? ரமேஷ்,
மாப்பிள்ளை பத்தி டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். காயம் முழுசு ஆறின பிறகுதான் டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்றாங்க. கொஞ்ச நாள் போனப்புறம் வாங்க. இப்பெல்லாம் செயற்கையா கை பொருத்துற மாதிரி வசதி எல்லாம் இருக்கா, அதை பத்தி கன்சல்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதான் கை போனது தானே, இனிமே என்ன பண்ண முடியும்? அப்பா டாக்டர் சொன்னது தானே நானும் சொல்றேன். ஆமா ஆமா, அவன் எப்படி இருக்கான்? மாணிக் பொழைச்சிட்டான்ப்பா. ச்சே, அப்பா அவன் பொழைச்சாலும் அவன் உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன். டேய், என்ன தப்பிச்சுட்டு தான் நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. இப்ப நான் தான் உன்னை தப்பிக்க இந்த விஜய் எல்லாரும் கொடு. என்ன மாப்பிள்ள நீங்க போய் இதெல்லாம் வாங்கிட்டு? நான் தானே மாமா வாங்கினேன். என்ன இருந்தாலும் நீங்க வீட்டு மருமப்புள்ள. ஏன் மாமா, நான் பார்க்கலாம், நீங்க தானே பார்க்கணும். அது ரொம்ப தப்பு இல்லையா? இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம வீட்டுல ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. யாரை சொல்றீங்க? அதான் கைய கால்லாம் ஆட்டி வார்ம் பண்ணிட்டு இருக்காருல்ல, சரவணி பையன், அவரை தான் சொல்றேன். எங்க அக்கா கஷ்டப்பட்டு குழந்தை பெத்தது உங்களுக்கு எல்லாம் டீ வாங்கி தரவா? ஆமா, மெட்ராஸ்ல எங்கேயோ பிறந்த கதிரேசன் பையன் உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கலையா? அது மாதிரிதான் சரவணி பையன் எனக்கு டீ வாங்கி கொடுப்பான். இந்தாக்கா. அப்புறம் மாப்பிள்ள ராத்திரி எல்லாம் தூக்க முடிச்சு சோர்வா இருப்பீங்க, வீட்டுக்கு போய் குளிச்சு விட்டு அப்புறம் மெதுவா வாங்கல. விஜய் வீட்டுக்கு போலாமா? கோபி வாங்க சார், கார்மெண்ட்ஸ் மேனேஜர். அப்படியா? வணக்கம். வணக்கம் சார். ஓசுக்கு உடம்பு எப்படி இருக்கு? தேவலைங்கிறாங்க, இந்த கண்ணு முடிக்கல. இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல, எடுத்துக்கங்க. வாங்கிங்க மாமா. இந்த இடத்துல வச்சு பேசுறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். பரவாயில்ல, சொல்லு கோபி. ஓசனை இந்த அளவுல அடிபட்டு கிடக்குறாரு. அவர் உடம்பு சரியா வர கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க அவருக்கு லீவ் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்துறேன். மனுஷனுக்கு மனுஷன் இது கூட உதவலாம் எப்படி? அப்படியே சார், நானே உங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். எனக்கு நீங்க 2 நாள் லீவ் கொடுக்கணும். தாராளமா இருந்துட்டு வா கோபி. சார் காஃபி டீ ஏதாவது? வேண்டாம், பரவாயில்ல. சார் கொஞ்சமா சார். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சந்தோஷ், பிரச்சனைக்கு இதுதான் ஒரே வழி. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றதா பெட்டர்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் வாங்க. ம், வா. என்ன மாப்பிள்ள போன கையோட திரும்பி வந்துட்டீங்க? சந்தோஷ் வந்திருக்காரு. வாங்க. வந்தவர் பிரச்சனையோட வந்திருக்காரு. இவருக்கு என்ன பிரச்சனை? ரமேஷ் இவரை மிரட்டி இருக்கிறான். மாணிக்கண்ணை எந்திரிச்சு வந்தோடனே மறுபடியும் அடிப்பேன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான். என்னையா இது அக்கிரமா? அதனாலதான் மாமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னேன். சொன்னீங்க பிரச்சனையை பெருசு பண்ணுவான்னு பார்த்தேன். பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம், அமைதியா இருந்தோம்னா நம்ம பயந்த மாதிரி ஆயிடும். கோபி சொல்றது கரெக்ட் தான் மாமா, அவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது. ஆமா மாமா, நம்ம குடும்பத்துல யார் மேல கைய வச்சாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிற தைரியத்தை கடந்து ஆடுவானுங்க. இப்ப மட்டும் என்னவா ஆடிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஐயா, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்களுக்கு மேல் லெவல்ல ஆளுங்க தெரியும். எங்க ஓனர் கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்றேன். அப்படியா சொல்றீங்க? ஆமா மாமா, நம்ம எல்லாரும் கையோட போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கையோட போடணுமா? ஏன் வெளியே போகணும் நீங்க? இப்ப இதுதான் மாமா முக்கியம். இப்படி செஞ்சா தான் அவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் பயம் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மள மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. விஜய், நீ இங்க இரு, போயிட்டு வந்து உன்னை கூட்டு போறேன். சரிங்க கோபி. மாட்டாங்க. விஜய், நீ இங்க இரு, போயிட்டு வந்து உன்னை கூட்டு போறேன். சரிங்க. கோபி, இதனால பிரச்சனை பெருசாயிடாதே. நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா தான் பிரச்சனை பெருசாகும். இப்படி பண்றதா ரொம்ப நல்லது. விஜய், சரோ நீங்க வந்ததுல இருந்து நம்ம யாரும் சரியா அவங்களை கவனிக்கல. பிரசவம் முடிஞ்ச கையோட பச்சை உடம்போட குழந்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இங்க யாரும் கைனகாலஜிஸ்ட் இருந்தா கொண்டு போய் காமிச்சிரு. எந்த டெஸ்ட் எடுக்கனாலும் எடுத்துரு. குழந்தைக்கு தடுப்பூசி போடனாலும் போட்டு. ஆமாமா, மாப்பிள்ள சார்,
சந்தோஷ் லைசென்ஸ் இல்லாமல் லாரி எடுத்துட்டு ஓட்டுனதும் அவர் ஆக்சிடென்ட் பண்ணதும் தப்பு தான். அதுக்கு நீங்கள் சட்டப்பூர்வமாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க. அதே சமயம் இவங்க இப்போ வெயிலில் தான் வெளில வந்துட்டாங்க. இதை பயன்படுத்தி ரமேஷ் தன்னோட ஆட்களோட போய் மாணிக்கத்தை அடிச்சது சட்டப்படி தப்பு தானே சார்? தப்பு தான். சொல்லுங்க. அது மட்டும் இல்ல சார், காலையில நான் வர்றப்போ அந்த ரமேஷ் என்னை வழிமறிச்சு உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், என்னையே கொலை பண்றேன்னு சொல்ற அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் வீக்கா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் சார். ஆமா சார், அவங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க. ஓகே ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். 2 பேரையும் அந்த அடி அடிச்சிருக்காங்க. ஹாஸ்பிடல்ல வேற அட்மிட் பண்ணிருக்கு. இதையும் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்போ இத்தனை பேர் புறப்பட்டு வந்திருக்கீங்க. ஒரு ப்ராப்ளம் நடந்தா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியலையா? படிச்சவங்கள வேற. எக்ஸ்கியூஸ் மீ சார், அடிபட்டு கிடக்கிற மாணிக்கம் அவங்க குடும்பத்துக்கு மூத்தவர். அவருக்கு அடுத்து இருக்கிறது ஒரே ஒரு தம்பி தான். அவர் இப்ப ஊர்ல இல்ல. அவங்க வீட்டுல இருக்கிறது அவங்க அம்மாவும் தங்கச்சியும் தான். அவருக்கு அடிபட்டுக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடினாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவர் அடிச்சது சிவசாமி அவரோட மகன் ரமேஷோட ஆட்களும் தெரிஞ்சது. ஏற்கனவே அவங்களுக்குள்ள பகை இருக்கு. இதுல மேற்கொண்டு அவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரச்சனை பெருசாகும்னு பயந்துதான் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டாங்க. ஏன் இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவங்க வீட்டு மாப்பிள்ள தானே, அவர் வந்து உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? என்ன சார், வீட்டுல 2 லேடிஸ் அழுது புலம்புறப்ப ஒரு ஆம்பளை எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? இவங்க நிலைமை இன்னும் மோசம் சார். அடிபட்டு கிடக்கிற மாணிக்கண்ணன் போசல் இவங்க 2 பேருக்கும் இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா மாணிக்கண்ணன் அடிவாங்கின அன்னைக்கு தான் அவருக்கு குழந்தையே பிறந்துச்சு. இவங்க 2 பேரும் கொண்டாட்டிங்களும் பிறந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க புருஷனோட ஆஸ்பத்திரியில் அலையிறத பார்க்கும்போது பார்த்த எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு. இப்போ கூட மாமாவை நான் தான் வற்புறுத்தி போலீஸ்ல அவசியம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன். சார், சிவசாமி பணக்காரர். மேலிடத்துல தன்னுடைய இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேஸை மறைக்கலான்னு பாப்பாரு. ஆனா நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு பெரிய ஆளுங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க யாரு? குயின் ஷீவா கார்மெண்ட்ஸோட மேனேஜர். நாங்க கொடுக்குற இந்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுங்க. தேவைப்பட்டா எங்க முதலாளி மூலம் கமிஷனர் பார்க்க வேண்டி வரும். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நான் நியாயத்தை தான் பார்ப்பேன். நீங்க லேட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதில்ல, முன்கூட்டியே கொடுத்துருக்கலாம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க நியாயத்தை தான் பார்ப்பேன்னு சொன்னீங்க. என் பொண்ணுக்கு 2 பிரசவிச்ச கையோட பச்சை உடம்போட அல்லாடிட்டு இருக்காங்க. இது போதாதுன்னு இந்த ரவுடி கும்பல் என் குடும்பத்தையே பழி வாங்குவேங்கிறேன். எங்களை எப்படியா காப்பாத்துங்கய்யா. பெரியவரே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு அந்த ரமேஷை பத்தி ஓரளவு தெரியும். யாரு சட்டம் தான் மீறினாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். ரொம்ப நன்றியா. இதை கொடுங்க மாமா. இந்தாங்கய்யா. ஓகே, அந்த சிவசாமியையும் ரமேஷையும் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றியா. தைரியமா போயிட்டு வாங்க. வரங்க. ஞானசேகரன் சார். அந்த சிவசாமி ரமேஷ் எங்க இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க. சரி சார். சொல்லு ஜி, நீங்க வரதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்து வாங்க டாக்டர். என்னம்மா, உங்க பையன் எப்படி இருக்காரு? நீங்க தான் டாக்டர் சொல்லணும். என்ன மாணிக்கம், எப்படி இருக்கீங்க? ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? முதல் தடவையா மருந்து இல்லாம தூங்கி இருக்கீங்க. காயம் எப்படி இருக்கு? வலி இன்னும் இருக்க? லேசா. காயெல்லாம் நல்லா ஆறிக்கிட்டு தான் வருது. தையல நாளைக்கே பிரிச்சிடலாம். மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறாரா? ஒழுங்கா சாப்பிடுறேன். மாணிக்கம், உங்க உடம்ப பத்தி கவலையே இல்லை. ரிப்போர்ட்ஸ்லாம் ஓகே. ஆனா அப்பப்ப ரூமுக்குள்ளே நீங்க நடக்கணும். அம்மா, இன்னும் 1 வாரத்துல உங்க பையன் நல்லாயிடுவாரு. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. ஓகேவா? வரட்டுங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. இங்கெல்லாம் வலி இருக்கா? சரியாகிற வரைக்கும் எங்கேயாவது அடிக்கடி படாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நல்லா சொல்லுங்க. பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் முணுக்குன்னு கோவம் வருது. இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்தா நாங்க தானே டாக்டர் கஷ்டப்படுறோம். உன் பிரச்சனை எல்லாம் போய் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதனால வைக்கல உன் பிரச்சனை தூக்கிட்டதுக்கு. பரவாயில்ல, நல்லா தேறிட்டாரு. அப்புறம் இவர் அடிக்கடி சண்டை போறாருன்னு சொல்லிட்டு நீங்க இவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. மாத்திரை மருந்துகள்லாம் கொஞ்சம் ஒழுங்கா கொடுங்க.
2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். வீட்டுக்கு போன உடனே கொஞ்சம் சத்தான ஆகாரம் கொடுங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் போஸ் வரட்டுமா? வர்றேம்மா. சரிங்க டாக்டர். வர்றேம்மா. என்னங்க மாமா இப்ப எப்படி இருக்கு மாமா? போஸ் கண் பரவாயில்லையா? போஸ் எப்படி இருக்கிற? உடம்பு நல்லா இருக்குதா? அப்பா 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் சொல்லிட்டு போனாரு. அவுட் இந்த மட்டும் பொழைச்சிருந்தாரு. தாண்டவனுக்கு நன்றி சொல்லு. ரொம்ப சிரமம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அட என்ன சகல நீங்க அவசர ஆபத்துக்கு உதவலைன்னா அப்புறம் என்ன சொந்த பந்தம்? பத்தியாடா எவ்வளவு நல்லவரா இருக்கு. இவர் புருஷன் ஆடிய நீ ரொம்ப கஷ்டம் பண்ணிருக்க ஐயா. ரொம்ப கஷ்ட காலத்துல நல்லா உதவி பண்ணிருக்கேன். ரொம்ப நன்றியா. என்ன மாமா நீங்க நன்றி சொல்லி நானே நக்க பாக்குறீங்க? அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாச்சுமா. ஸ்டேஷன்ல எல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க. முதல்ல வந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. அவங்களுக்கு போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பத்தாது. எல்லாருமா சேர்ந்து வீடு வந்து அடிச்சா தான் அவனுக்கு திருந்து அட என்ன சகல நீங்க மறுபடியும் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகுற மாதிரியே பேசுறீங்க? அதானே இல்ல சார் அவன் அடடே இன்னும் அவனுக்கு புத்தி வரல. இன்னும் பழைய மாதிரியே பேசிட்டு இருக்க. பாடுதனா உன் புருஷன் என்ன பேசுறான்னு பாரா. இனிமே நீ எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது. சீக்கிரம் குணமாயி வேலையை கவனிச்சுட்டு அது போதும். விஜி சரோ இன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். செக் பண்ணாங்க. நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படியாம்மா? அக்கா வீட்டுக்கு போனாலும் வேலை பார்க்காம ரெஸ்ட் எடு. பவானி நீதான் அக்காவை பாத்துக்கணும். சரிக்கா. சரி மாமா நாங்க கிளம்புறோம். சரிங்க. வரேன். போயிட்டு வாங்க. வரேம்மா. நல்லது. வரோம். சரிங்க. வரேங்க. அக்கா நீ தனோக்கா அப்பா 3 பேரும் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் இல்ல? இங்க யார் இருப்பாங்க? நானும் பவானி இருக்கோம். நீங்க போங்க போங்க. நீ நான் போயிட்டு வந்துடுறேன். பத்துமா போஸ் வரேன். தனோ மாமா உடம்ப பாத்துக்கோங்க. இந்த வரேன் மாமா வரேன். சரி. பவானி மாமா கூடவே இருந்து பாத்துக்கங்க. வரேன் பவானி. டாடா. சரிப்பா. வரேன் மாமா ஜாக்கிரதையா இருங்க. சரிதான். எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன் பவானி. உட்கார். மிஸ்டர் சிவசாமின்னு ஐ see. அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதுக்காக நாம ஏன் ஃபீல் பண்ணோம்? மிஸ்டர் சிவசாமி என்ன சார் என்ன இவ்வளவு தூரம்? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்து அரெஸ்டா? என்னையா? உங்களை தான் சார். என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? இவர் யாருன்னு தெரியாம விளையாடாதீங்க. சரி என்ன கம்ப்ளைண்ட்? மிஸ்டர் ஜாஸ்தி பேசாதீங்க. உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். என்ன காரணம் சார்? இது அநியாயம் சார். எங்க வீட்டு மாப்பிள்ளை இங்க கையில்லாம படுத்துட்டு இருக்காரு. நீங்க பாட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னா எப்படி? சரி என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்றீங்க? மாணிக்கத்தையும் அவரோட சகலையும் ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க. மிஸ்டர் சந்தோஷ கொலை பண்ணிடுவேன் மிரட்டி இருக்கீங்க. அந்த படுபாவிங்க தான் என் மாப்பிள்ளை மேல லாரியை ஏத்தி அவரை கையில்லாம பண்ணிருக்காங்க. ஆமா சார். அது விஷயமா ஏற்கனவே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்களும் அது மேல ஆக்ஷன் எடுத்தாச்சுல. அதுக்கப்புறம் அவங்களை அடிக்கவோ மிரட்டவோ நீங்க யார் சார்? இப்போ அவங்க உங்க மேல கொலை முயற்சின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுங்கா வந்து ஜீப்ல ஏறு. சார் இத பாருங்க, இடம் தெரியாம விளையாடாதீங்க. டேய் ரொம்ப பேசாத. மரியாதையா வந்து ஜீப்ல ஏறு. இல்ல இழுத்துட்டு போக வேண்டியது. ரமேஷ் விடு.